ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த செஷனில் வீடியோவில் நம்ம வந்து கால்குலேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது என்னோட சேனல் கோம்ஸ் டெக் டாக்ஸ். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன்று இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சரிங்களா, இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ ஒரு எபிசோட்ஸ் தான் நான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். எதுக்கு இது யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிற சீரீஸ். ஸோ இப்போ என்னோட சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐயில் நிறைய பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் நான் என்ன சஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பவர் குவரி எடிட்டர். இதில் வந்து பவர் குவரி எடிட்டர் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், ETL ப்ராசஸ் என்னங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5 டே பவர் பிஐ சர்வீஸ் புட் கேம்ப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 7 டே புட் கேம்ப் ஆன் பைத்தான் விஷுவல்ஸ் இன் பவர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பவர் பிஐ சர்வீசஸ், இது வந்து பவர் குவரி எடிட்டர், இது வந்து 7 டே புட் கேம்ப் இன் பவர் 7 டே புட் கேம்ப்ஸ் ஃபார் பைத்தான் விஷுவல் இன் பவர் பிஐ. இதை வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு செஷன், ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம கான்செப்ட் குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இதே டேட்டா செட் தான் நான் த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். டேட் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது மட்டும் நம்ம டேட்டா செட் மாற்றிக்கலாம். ஏன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான டேட் தேவை. இல்லை இதிலே வந்துட்டு ஏதாவது வேறு டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார் டேட்டா செட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபில்டர் பார்த்துட்டு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதை எப்போ யூஸ் பண்ணும், எது வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கரியரில் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் ஐடி, பிராண்டு, மாடல், இயர், ஃபியூவல் டைப் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போது இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து வெறும் இது ஃபியூவல் டைப் வந்து பெட்ரோல் இருக்கிற டேட்டா மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இருக்கணும்னு நினச்சாலோ, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இல்லை பிராண்ட் வந்து ஹோண்டா மட்டும் எடுக்கணும்னு நினச்சாலும் நான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதே தானே நீ லாஸ்ட் டைமும் சொன்னேன், கால்குலேட்க்கும் தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கால்குலேட்டர் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம எடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, இல்லைன்னா போய் பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இங்கே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து புதுசாக ஒரு டேபிளே நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிளில் எனக்கு என்ன மாதிரியான டேட்டா மட்டும் வேணுமோ அந்த டேட்டா மட்டும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க, டேபிள் வியூ. இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே நியூ டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹோண்டா பெட்ரோல் டைப்பில் இருக்கிற ஹோண்டா கார்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, அதனால ஹோண்டா பெட்ரோல்னு கொடுத்துருக்கேன். இஸ் ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னாலே அது என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் எ டேபிள் தட் ஹாஸ் பீன் ஃபில்டர்டு. ஓகேங்களா, உங்களுக்கு டேபிள் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் இதை வந்து மெஷர் கிரியேட் பண்ணுறதுக்கு கொண்டு போகக்கூடாது, காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு கொண்டு போகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். பட் மெஷர்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அது எரர் காட்டாதுங்க. பட் என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன், என்ன இஷ்யூ ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபில்டர் என்ன டேபிள் வேணும் அப்படி, எந்த டேபிள்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க. ஸோ நான் கார் டேட்டா செட்லேருந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். என்ன எக்ஸ்பிரஷன், ஸோ எனக்கு வந்து என்ன வேணும், பிராண்டு. கார் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோண்டா. ஓகே, எனக்கு வந்து ஹோண்டாவாக இருக்கணும். ஆர் அண்ட் போட்டுக்கலாம். அண்ட் ஃபியூவல் டைப்பா, ஃபியூவல் டைப் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோல். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேங்க, எனக்கு வந்து கார் பிராண்ட் வந்து ஹோண்டாவாக இருக்கணும், ஃபியூவல் டைப் வந்து பெட்ரோலாக இருந்தால் எனக்கு அது தனி டேபிளாக எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு கார் பிராண்ட் வந்து வெறும் ஹோண்டா மட்டும்தான் காட்டும். ஓகே, அண்ட் ஃபியூவல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மட்டும்தான் காட்டும். சரியா, இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்
இது வந்து எந்த டேபிள்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன எக்ஸ்பிரஷன் லைக் ஹோண்டா. அதே மாதிரி இது வந்து அண்ட் 2 டபுள் ஆம்பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அண்ட் சிம்பிள். அண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு எக்ஸ்பிரஷன். கரெக்டா? பெட்ரோலா இருக்கணும், அது ஹோண்டாவா இருக்கணும். எனக்கு நான் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், இந்த எக்ஸ்பிரஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும், ட்ரூ ஆயிருக்கணும். இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே ட்ரூவா இருந்து ஃபில்டர் பண்ணுன்னு நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த டபுள் ஆம்பர்சன்ட் வந்து அண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஆண்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே ட்ரூவா இருக்கணும். ட்ரூ பிளஸ் ட்ரூ இஸ் ஈக்குவல் டு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா கூட அதோட மீன்ஸ் எது ஒன்று ட்ரூவா இருக்குனாலும் அது உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பைப்பிங் சிம்பிள் கொடுக்கணும். பைப்பிங் சிம்பிள் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, சாரி என்டர் கீ இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கும். என்டர் கீக்கு மேல இருக்கும், ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும். இது வந்து பைப்பிங் கேரக்டர்னு சொல்லுவோம். இந்த பைப்பிங் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ஆர் அப்படி ஒர்க் ஆகும். ஓகே, இதை நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இங்கே பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு, சாரி பிராண்டில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே வந்திருக்கு. பிகாஸ் ஆறுங்கும் போது இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீ அந்த டேபிள் எடுத்துகிட்டு வந்துடுங்கிற மாதிரியான ஒரு மீனிங் வரும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் ரெண்டுமே, அதாவது எனக்கு ஹோண்டாவாகவும் இருக்கணும், அது பெட்ரோல் காராகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஃபர்தர் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிட்டே போகலாம். அடுத்து ஒரு அண்ட் போட்டு காரோட இன்னொன்று என்னமோ இருந்துச்சு, என்னது அது, டிரான்ஸ்மிஷன் டைப்பு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். ஓகே, ஃபர்தர் நீங்கள் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி, இது எப்படி மேம் எனக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இது மேலே இருக்கிறது என்னோட ஒரிஜினல் கார் டேட்டா செட். இந்த கார் டேட்டா செட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 10,000 ரோஸ் இருக்குது. சரிங்களா? இதுவே நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு வந்தோம்ல இந்த ஹோண்டா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து 109 ரோஸ் தான் இருக்குது. புரியுதா? ஸோ நம்மளுக்கு 2 டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுது ஃபில்டர், இந்த ஃபில்டர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் கால்குலேட் கூடயும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். எங்கெல்லாம் ஃபில்டர் ஃபங்க்ஷன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் வந்து ஒரே ஒரு காலமை ஃபில்டர் பண்ணி சம் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். எதுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த இடத்துல கார் டேட்டா செட் வச்சுக்குவோம், இந்த இடத்துல நான் காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? பண்ணலாம், அது ஒன்றும் தப்புன்னு காமிக்காதீங்க. பண்ண நியூ காலம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹோண்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், எனக்கு அது தப்பு கிடையாது. பட் ஃபில்டரோட கான்செப்டே என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு டேபிளையே ஃபில்டர் பண்ணி கம்ப்ளீட் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிளாக ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன்ஸ் a table that has been filtered. இந்த இடத்துல நான் காலமுக்கு போய் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தட் வில் என்ன ஆகுங்கன்னா ஆப்டிமைஸ்டாக இருக்காது. சரிங்களா? இப்போ நான் அந்த இடத்துல ஃபில்டர்னு யூஸ் பண்ணலாங்க, பட் என்ன இதில் பண்ணுவீங்க, அதுவே கேட்குறதே வந்துட்டு என்னது ஒரு டேபிளை தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஒரு ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், லைக் ஓகே, ஸோ காரோட பிராண்ட் வந்து ஓகே, இப்படி ஒரு ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னா எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்க, எரர் அடிக்குங்க. பிகாஸ் உங்களோட பிராண்ட் வந்து ஹோண்டான்னு நான் வந்து இது பண்ணும்போது நான் ஒரே ஒரு காலம்ல என்ன பண்ண எடுத்துட்டு வரேன், மல்டிபிள் டேட்டாவை எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது, the expression refers to multiple columns cannot be converted into the scalar value. அப்படின்னா என்னங்க அர்த்தம், நிறைய காலம்னு எடுத்துட்டு வர ட்ரை பண்ற, அது வந்து ஒரே ஒரு காலம்ல எங்களால ஃபிட் இன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது.
இப்போ நீங்க இங்க பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப்ங்க. ஓகேங்களா? ஒரு காலமுக்கு இதை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபில்டர்ல காலமை கிரியேட் பண்ண மீன்ஸ் காலம் ஒரு காலம் நீங்க ஜெனரேட் பண்றதுக்கு ஃபில்டர் டாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் மெஷரா கிரியேட் பண்ணலாமா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெஷரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன், நியூ மெஷர் அப்படிங்கறத கொடுக்குறேன். நம்ம நேத்திக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா, கால்குலேட் ட்ரை பண்ணோம் இல்லையா, ஹோண்டா பெட்ரோல். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஃபில்டரே கொடுக்கலாம். ஸோ ஃபில்டரை நீங்கள் டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபில்டரே கொடுக்குறீங்க அப்படின்னா எகெயின் இட் வில் கிவ் யூ, ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபில்டருங்கும் போது ஒரு டேபிளே அதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணும். இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா கால்குலேட்குள்ள ஃபில்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ கால்குலேட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது இல்லையா, லைக் சம் ஆஃப் என்ன பண்ண போறேன், நான் வந்து ப்ரைஸ் எடுத்துட்டு கமா இதுக்குள்ள எக்ஸ்பிரஷன்ல வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போறேன். டேபிள் நேமு, ஓகே, டேபிள் நேம் வந்து டேட்டா செட். இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறேன், கார் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோண்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல உங்களுக்கு எரர் அடிக்காது. ஓகே, ஐ கேன் டெல் யூ, இதுல உங்களுக்கு எரர் வராது, உங்களுக்கு டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபில்டர் ஃபங்க்ஷன்னாலே ஒரு டேபிளையே போய் அது செக் பண்ணி ரோ பை ரோவா செக் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷன் கொடுத்தோடனே அது என்ன கேட்டுச்சு, டேபிளை கொடு, டேபிளை தான் அது ஃபில்டர் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ரோ வைஸாக அது செக் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட்டை அது எடுத்துட்டு வரும். புரியுதுங்களா? மெஷரில் நீங்கள் ஃபில்டர் டேரெக்டாக யூஸ் பண்ணால் எரர் தான் வரும். அதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோமா? இப்போ நான் மெஷர்லையுமே அதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மெஷர் தானே. ஸோ ஃபில்டர் அப்படின்னு கொடுக்குறேன், கார் டேட்டா செட் இது கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வருது, சேம் பிரச்சனை என்னன்னா நீங்கள் வந்து ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபில்டர் யூஸ் பண்ணோன்னு ஒரு டேபிளாக கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நீங்கள் ஃபில்டர்னு யூஸ் பண்ணாலே ஒரு டேபிள் தான்மா கிரியேட் ஆகும். அதை நீ ஒரு மெஷர்னு ஒரே ஒரு வேல்யூக்குள்ளே அடைக்க ட்ரை பண்ணுற. ஸோ அட்ஸ் அன் எரர். என்ன எரர் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதான் மீனிங். The expression refers to multiple column. நிறைய காலம் இருக்கு, ஆனா நீங்க அதை வந்து மல்டிபிள் காலமா ஒரு வேல்யூவா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லுது. ஸோ நீங்க ஒரு மெஷரா ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷனை வந்து டைரக்டா எடுத்துட்டு வர முடியாது, ஒரு கால்குலேட் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் போய் எடுத்துட்டு வர முடியும், இதுக்கு முன்னாடி நான் பண்ண மாதிரி. ஸோ இப்போ கால்குலேட் ஃபங்க்ஷன் வச்சு நான் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட் டேட்டா உங்களோட டேபிளையே அது எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ நீங்க இந்த மெஷர் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், உங்களோட கார் இந்தியா டேட்டா செட் இருக்குல்ல, கார் டேட்டா செட் இந்தியா அப்படிங்கிறத இந்த டேபிளுக்கு போயிட்டு ஒரு ரோவையும் செக் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் எந்த ரோலாம் பிராண்ட் வந்து ஹோண்டாவா இருக்கு அப்படிங்கறத கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிற ரோவை மட்டும் தனியா ஒரு டெம்பரரி டேபிள்ல கிரியேட் பண்ணிக்கும். உங்களுக்கு இங்க டேபிளா காட்டாது. நீங்க ஒரு மெஷரா கிரியேட் பண்ணும்போது இது ஒரு டெம்பரரியா ஒரு டேபிளா கிரியேட் பண்ணி அந்த இதுல இருந்து இந்த சம் ஆஃப் பிரைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் எடுத்து இதை அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு ஒரு மெஷரா கிரியேட் பண்ணி கொண்டு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோண்டா பெட்ரோல் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஹோண்டா பெட்ரோலுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கலாம், லைக் வந்து யூசிங் ஃபில்டர். ஓகே, ஸோ இதே ஹோண்டா பெட்ரோலை வந்து நம்ம வந்து கால்குலேட் வச்சு கண்டுபிடிக்கலாம், நியூ மெஷர். ஸோ இதில் ஹோண்டா பெட்ரோல் கால்குலேட் ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நான் அந்த ஃபில்டர் கால்குலேஷன் அதுக்கு தான் வைக்கிறேன். கால்குலேட் இஸ் ஈக்குவல் டு, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட் கொடுக்குறேன். sum of price கமா எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபில்டர் கொடுக்கணும், கார் டேட்டா செட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோண்டா. ஓகே, ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த ரெண்டோட அவுட்புட்டை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும், ஒரே ஆன்சர் தான் அவுட்புட் வரும். இப்போ நான் வந்து ஹோண்டா இதை வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு கார்டாக காமிக்கிறேன், 2 பில்லியன் வந்திருக்கு. இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன், அதையும் கார்டாக மாத்திரம், எனக்கு 2 பில்லியன் தான் வரும். சரி, ரெண்டுக்குமே அதே தானமா வருது, இதில் என்ன உனக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ ஆப்டிமைஸ், உங்களுக்கு வந்து மேலே ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்டிமைஸ் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பெர்ஃபார்ம் அனலைசர்னு ஒன்று இருக்கும், இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கிறத கொடுங்க. இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசரில் இருக்கும், அனலைசரில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேல்குலேட் இருக்கு இல்லையா, இந்த கேல்குலேட், அதாவது இதில் கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேல்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு 68 செகண்ட்ஸ்ன்னு காட்டுது லோட் பண்ணுறது. இதுவே நான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஃபில்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், எனக்கு 69 செகண்ட்ஸ்ன்னு காட்டுது. இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு செகண்ட்ஸ் கூட மில்லி செகண்ட்ஸ் தான், இந்த ஒரு மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷுவல் வச்சு நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஈவன் 1 milli seconds will give you a big difference. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்லைசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஹையர் லெவலில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்ளம் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து டிகிரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கோ ஹெட் வித் த கால்குலேட் ஃபங்க்ஷன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, சரிங்களா, மெஷரா கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு போங்க. கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு போய் சிம்பிளா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கால்குலேட் மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது மெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷன் வில் நாட் ஒர்க் அவுட், கால்குலேட் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ரோ பை ரோ கால்குலேட் பண்ணணும், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபில்டரை நீங்கள் ஒரு டெம்பரரி டேபிளாக கிரியேட் பண்ணி அதில் போய் அது செக் பண்ணிட்டு வரட்டும், எனக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க சம்மரி வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேபிளில் இருக்கிறத ஃபில்டர் பண்ணி ஒரு டேட்டாவாக இன்னொரு டேபிளாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா ரோ பை ரோ கால்குலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டேபிளாக தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபில்டர்னு எடுக்கும் போதே ஒரு டேபிளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அது வருது, அது கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால நீங்கள் ஃபில்டர் வந்து டேபிளுக்கு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இதுவே நீங்கள் ஒரு மெஷர் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு போய்க்கோங்க. இல்லை நான் ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறேன்னா பெட்டர் டேரெக்டாக இஃப் ஃபங்க்ஷனுக்கு போயிடுங்க. அதுக்கு நீங்கள் ஃபில்டரா கால்குலேட்டான்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம், இஃப் ஃபங்க்ஷனுக்கு போயிடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு இஃப் ஃபங்க்ஷன் ஃபில்டர் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி நீங்கள் என்ன ஃபில்டர் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து greater than 10 lakhs இருக்கணும் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் வந்து greater than 20 இருக்கணும். அப்படி இருக்கிற டேட்டாவெல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் இன்னொரு டேபிளாக கிரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பவர் பிஐ இன்டர்வியூ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கார் டேட்டா செட் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த ரெபாசிட்டரிக்கு போங்க. ரெபாசிட்டரிக்கு போயிட்டு பவர் பிஐன்னு ஒன்று இருக்குங்க, நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஒரு பவர் பிஐ இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது 1:1 கைடன்ஸ் மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கால் ஸ்கெடியூல் பண்ணலாம். இந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஃபில்டர் ஃபங்க்ஷன். அதாவது ஃபில்டர்னா இந்த ஃபில்டர் மட்டும் இல்லை, ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி 2 ஃபங்க்ஷன் ஃபில்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இல்லை கால்குலேட் அண்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு இன்னும் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைக் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக நான் கடைசியில் தான் வச்சுருக்கேன், அது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம செக் பண்ணலாங்க.